புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று கருத்துக்களை நான் வெளியிட்டேன். அதற்கு பிறகு என்னை கழக பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டது. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் 2009 இன்றைய பொதுச் செயலாளரையே கழகத்தில் அனைத்து பணிகளும் விளக்கினார்கள். அதேபோல் 2012 அம்மா ஒரு ஆட்சியில் இருக்கிற போது என்னையும் கழகப் பணியிலிருந்து விளக்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற யாரையும் விளக்கவில்லை. அவர்களை அரவணைத்து சென்ற வரலாறுகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த நிலை இல்லை. யார் நம்மிடத்தில் பேசினாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற நிலை. இது இயக்கத்தை பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பலவீனப்படுத்துகிற போது அது யார் செய்கிறார்களோ அவரும் பலவீனம் அடைகிறார்கள்.